அடுத்ததாக வந்து கேள்வி பதிலில் சென்ற முறை நான் சொன்ன ஒரு பதிலில் ஒரு சின்ன திருத்தம் செய்ய வேண்டியிருக்கு. என்ன திருத்தம்னா, அதாவது இந்த வாகன விபத்து ஏற்படுதுல, பலவிதமான இன்சூரன்ஸு தர்றாங்க. அதுக்கெல்லாம் ஜக்காத் இருக்கான்னு ஒருத்தர் கேட்டிருந்தார். இன்சூரன்ஸ் பணம் வருது. சேவை குறைபாடுக்காக வேண்டி விமான நிறுவனங்கள் பெரிய தொகை தர்றாங்க. இந்த மாதிரி வரக்கூடியதுக்கெல்லாம் ஜக்காத்து கொடுக்கணுமான்னு கேட்டிருந்தாரு. வருமானம் எதுவாக இருந்தாலும் ஜக்காத்து கொடுன்னு சொல்லியிருந்தோம். அதில் அந்த வாகன விபத்துக்கு இன்சூரன்ஸ் கிடைக்கிது இல்லையா, அதையும் சேர்த்து நான் சொல்லியிருந்தேன். அதில் ஒரு விவரம் கேட்டிருந்தாங்க ஒருத்தங்க. அது எப்படிங்க வரும்? நம்ம வாகனம் காசு கொடுத்து வாங்கியிருக்கோம்ல, அந்த அதுதானே திருப்பி தர்றான். நம்ம வந்து ரூ. 1,00,000 வந்து வாகனம் வாங்குகிறோம்னா, ஜக்காத்து கொடுத்த காசில் தான் அந்த ரூ. 1,00,000 வாகனத்தை வாங்குகிறோம். அது டேமேஜாக போச்சுன்னு அந்த ரூபாயை திருப்பி தர்றான். அது நம்ம ரூபா தானே திருப்பி வரும், ஜக்காத்து கொடுத்த ரூபா தானே, அது வருமானத்தில் எப்படி வரும் அப்படின்னு சொல்லி கரெக்டான வாதம் தான் அது. எனது பெயர் ஷபீர் முகமது, ஊர் வடக்கு மாங்குடி, தஞ்சை மாவட்டம். என்ன கேட்குறாருன்னா, ஒரு கம்பெனியில் பணிபுரிகிறேன், மாதம் சம்பளம் பெறுகிறேன், இதற்கு ஜக்காத்து கொடுக்கணுமா? அதாவது ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறாரு, மாதம் சம்பளம் வாங்குறாரு, இதுக்கு ஜக்காத்து கொடுக்கணுமான்னு கேட்குறாரு. அடுத்து என்ன கேட்குறாருன்னா, நஷ்ட ஈடாக பெற்ற தொகைக்கு ஜக்காத்து கொடுக்கணுமா? நமக்கு ஒரு இழப்பு ஏற்பட்டுருச்சுங்க ஒரு நிறுவனத்திலேருந்து, நஷ்ட ஈடு ஒரு தொகையை நமக்கு தர்றான், வருமானம் தானே அது. நஷ்ட ஈடாக அந்த ஒரு பிழப்பு கழிஞ்சா அதுக்கு கொடுக்கணுமான்னு கேட்குறாரு. அதே மாதிரி வாகன விபத்திற்காக கிடைக்கும் இழப்பீட்டு தொகைக்கு ஜக்காத்து கொடுக்கணுமா? வாகனத்தில் ஒரு ஆக்சிடெண்ட் ஆச்சுன்னு வைங்களேன், ஆக்சிடெண்ட் ஆகி நமக்கு வண்டியை சேதமாகிட்டான், எனக்கு ஒரு காயத்தை ஏற்படுத்திட்டு போயிட்டான். அப்போ என்ன செய்வாங்கன்னா, அந்த இன்சூரன்ஸ் கம்பெனி மூலமாக எனக்கு என்ன செய்யும், ஒரு பெரிய தொகையை தருவாங்க. எவ்வளோ அதுக்கு நிர்ணயித்து வச்சுருக்கிறானோ அது தருவான். அது ஒரு இன்கம் திடீர்னு எனக்கு வருதில்ல, அந்த பணத்துக்கு நான் ஜக்காத்து கொடுக்கணுமா அப்படின்னு கேட்குறாரு. அதே மாதிரி விமானங்களில் சேவை குறைபாடுகளுக்காக வேண்டி ஒரு பெரிய தொகையை தருவாங்க. விமானத்தில் ஏறுறோம், திடீர்னு ஏசி வேலை செய்யலைன்னு வைங்க, ஒரு 5 நிமிஷம் வேலை செய்யலைன்னு வைங்க, அது சேவை குறைபாடு. இந்த சிரமத்தை உங்களுக்கு தந்ததற்காக வேண்டி உங்களுக்கு நாங்கள் ஆளுக்கு 10 லட்ச ரூபா தருகிறோம் அப்படின்னு சொல்லி விமான நிறுவனத்தில் என்ன செய்வோம், அப்போ தான் நாளைக்கு பயணிக்கு யாரும் போக மாட்டாங்க அப்புறமேலு, அதனால் பெரிய தொகையை கொடுப்பாங்க. அதே மாதிரி விமானத்தோட இடத்துல புகை வந்துச்சுன்னு வைங்க, புகை வந்தால் சேவை குறைபாடு, விமானங்களில் சேவை குறைபாடுக்காக வேண்டி ஒரு பெரிய தொகையை அவன் கொடுப்பான். அவன் 10 லட்ச ரூபா தர்றான்னு வைங்க, ஜக்காத்து கொடுக்கணுமான்னு கேட்குறாரு. எல்லாமே என்னென்னு கேட்டால் ஒரே அடிப்படையில் உள்ள விஷயந்தான். என்னென்னு கேட்டால், வருமானம் வந்தால் ஜக்காத்து கொடுக்கணும். வருமானம் எப்படி வரும்? எப்படி வேண்டாலும் வரலாம். எந்த முறையில் நீ வியாபாரம் செய்து லாபமாக வந்தாலும் வருமானம் தான். ஒருத்தர் சும்மா ஒன்று அன்பளிப்பு வந்தாங்க வச்சுக்கிறங்கன்னு 10 லட்ச ரூபா தர்றாரு. இந்த 10 லட்சத்தை வந்து உனக்கு கிடைச்சவொடனே ஜக்காத்து உனக்கு கடமையாயிரும். உனக்கு வருமானம் தானே அது. அல்லது வாப்பா மூத்தா போயிட்டு வாரிசு முறையில் என்ன செய்கிறாரு, ஒரு தொகை உங்களுக்கு வருது, வாப்பா மூத்தா போயிடுறாரு, தந்தையுடைய விட்டு சொன்ற சொத்துலேருந்து ஒரு 50 லட்ச ரூபா உங்களுக்கு வருது. இந்த 50 லட்ச ரூபா இன்கம் தானே, நேற்று வரைக்கும் அவருக்குரியதாக இருந்துச்சு, இன்றைக்கி உங்களுக்குரியதாக வந்துருச்சு இல்லையா? அப்போ இதெல்லாம் உங்களுக்குரியதுன்னு வருகிறது, வருமானம் வருதோ அது வந்து இந்த இன்சூரன்ஸில் வந்தாலும் சரி தான், சேவை குறைபாடில் வந்தாலும் சரி தான், ஏதோ எதனால் உங்களுக்கு வருமானம் தானே வந்திருக்குது, உங்களுக்காக வேண்டி கூடுதலாக ஒரு இன்கமாக இருக்கிறது. வருமானத்துக்கு இப்போ வருமானம் வந்ததெல்லாம் அது சொத்து தான், அது பொருளாதாரம் தான். அதுக்கு நம்ம ஜக்காத்து ஒரு தடவை கொடுக்கணும். எந்த வகையான மாதம் 1 லட்ச ரூபா சம்பளம் வாங்குறீங்களா, 2500 நீங்கள் கொடுத்து ஆகணும் ஜக்காத்தை. ஒரே நேரத்தில் கொடுக்கலன்னா சேர்த்து வச்சு ஒரு வருஷத்துக்கு 6 மாதத்துக்கு உங்களுக்கு வசதி போல் கொடுக்கலாம். ஆனால் அந்த அப்போயே கடமையாயிரும். 1 லட்சம் எப்போ நீங்கள் வாங்குறீங்களோ, சம்பளம் வாங்குறீங்களோ, வாங்கின உடனே 2.5% 40ல் 1 ஜக்காத்து கடமையாயிரும். அப்போ ஜக்காத்து என்பது மாத சம்பளம் வாங்கினாலும் அது ஜக்காத்து தான். புதையலுக்கு மட்டும் ஒரு விசேஷமானதுன்னா 5ல் 1 ஜக்காத்து கொடுக்கணும். அதுக்கும் ஜக்காத்து உண்டு. புதையல் தோண்டி எடுக்கிறீங்க, ஒரு புதையல் கிடைக்கிறது, அதுக்கு மட்டும் 2.5% இல்லாமல் என்ன செய்கிறது, 5ல் 1னா 20%, 20% ஜக்காத்துக்கு உண்டு. அது வருமானம் தான். மற்ற எந்த வருமானமாக இருந்தாலும் 2.5% என்ன செஞ்சிடணும், வருமானம்னு வந்துட்டால் அதுக்கு ஜக்காத்து கொடுக்கணும். அதெல்லாம் நீங்கள் சொன்ன அனைத்துமே ஒரே வகை தான். இவனுக்கு இல்லாமல் இருந்து அந்த காசு வருதில்ல, வருமானம் தானே. அது ஆக்சிடெண்ட்டுக்கு வரட்டும், அல்லது விமான சேவை குறைபாடுக்கு வரட்டும், அல்லது வேறு எண்ணத்துக்காக வேண்டிய நஷ்ட ஈடாக வரட்டும், ஏதோ ஒன்று ஆனாலும் கூட இவனுக்கு அந்த காசு இல்லாமல் இருந்து இப்போ தானே வருது, வருமானமாக தானே வருது. வருமானத்துக்கு ஜக்காத். எல்லா விதமான வருமானங்களுக்கும் ஜக்காத்து என்ன செய்யணும், கொடுத்தா தான் அந்த கடமை தீரும். ஆனால் வருஷம் கொடுக்க வேண்டியதில்லை, அந்த கிடைச்சோன்னா அப்போ கொடுத்தா முடிஞ்சு வச்சு அதோட. இதுதான் அதுக்குரிய விளக்கம். அதை கழிச்சிருக்கணும். அந்த இன்சூரன்ஸ், வாகன இன்சூரன்ஸுக்கு வந்து அதையும் சேர்த்து நான் சொல்லி விட்டுட்டேன். அதில் வந்து வாகன இன்சூரன்ஸுக்கு வர வருமானம் கிடையாது. நம்மள்கிட்ட இருக்கிற டேமேஜ் ஆனு வேறு ஒன்று தர்றாங்க,
அது வருமானத்தில் வராது. அதனால் அந்த பணத்தை ஜக்காத்து கொடுத்து அந்த வண்டி வாங்கி இருப்பார்கள் என்று சொன்னால், அவன் இன்சூரன்ஸில் தந்ததுக்கு நீ கொடுக்க தேவையில்லை. ஜக்காத்து கொடுக்காமல் வாங்கி இருப்பார்கள்னா என்ன செய்யணும்? அது கொடுக்கத்தான் வேணும் அப்படின்னு திருத்திக்கிறங்க அதை.